வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னா லோகோ பிட் ப்ளஸ்ங்கிற ஒரு ஆப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் வச்சு நமக்கு எப்படி வேணால் லோகோ க்ரியேட் பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து லோகோ நமக்கு கிடைக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் ஆட் லோகோ ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு போட்டு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போகும். இங்கே நிறைய லோகோஸ் இருக்கும், லோகோ சிம்பிள்ஸ் நிறைய இருக்கும். ஃப்ரீங்கிறதுல ப்ரீமியம், கிஃப்ட்டு, இந்த மாதிரி நிறைய இதில் இருக்குது. இதில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குகிற லோகோஸும் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீ லோகோஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃப்ரீ லோகோஸ். இதில் நிறைய கேட்டகிரியாக கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த ஆல்னு இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை கிளிக் பண்ண நிறைய கேட்டகிரியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கிஃப்ட்டுங்கிற அந்த இதுக்குள்ளே போகலாம். அதில் இருக்கிற லோகோஸ் எல்லாம் தான் இது. இதில் அந்த ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் நிறைய கேட்டகிரியில் இருக்கும் பாருங்கள். ஏர்போர்ட்டுனா ஏர்போர்ட், அந்த ஃப்ளைட்டு, அதோட ரிலேட்டடாக நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் கேம்ஸுன்னா கேம்ஸோடது நிறைய ரிலேட்டடாக இருக்கும். மெடிக்கல், நெட்வொர்க்கு, ரோபோட்ஸு, ஷாப்பிங்கு, ட்ராவலு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா லோகோஸுக்கும் சிம்பிள்ஸ் நிறைய வரும். அதை வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு லோகோ க்ரியேட் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இதில் ஏதாவது ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு என்ன சேனலுக்காக நான் இப்போ லோகோ க்ரியேட் பண்ணேன், ஒரு மியூசிக் சேனலுக்காக ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறேன். அது எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மல்டிமீடியாங்கிறத ஒன்று நான் சூஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து அந்த கார்னர் இருக்குது பாருங்கள், தேர்ட் ஒன், ஃபஸ்ட் லைனில் தேர்ட் ஒன். அந்த ஒரு நான் எப்படி பிளான் போட்டிருக்கேன்னா சர்க்கிளில் ஒரு மியூசிக் சிம்பிள் வர மாதிரி அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அதை நம்ம பண்ணலாம் பாங்க. இந்த ஆப்பு பெய்டு ஆப்பெல்லாம் இல்லைங்க, ஒரு ஃப்ரீ ஆப்பு தான். ஆனால் என்ன, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு மட்டும் ஒரு 5 செகண்டுக்கு வந்துட்டுருக்கும். அது எப்போல்லாம் வரும்னா நம்ம சேவ் கொடுக்கும்போதும் இந்த மாதிரி டைமில் மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஃபஸ்ட்டு நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம், அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதில் அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா ஒயிட் கலர், அதை மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணணும். அது எனக்கு வேண்டாம். அது ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது இல்லையா, எனக்கு அதை ரிமூவ் பண்ணணும். அது எப்படி ரிமூவ் பண்ணணுன்னா அந்த ஃபஸ்ட்டு கீழே கார்னரில் இருக்குது பாருங்கள் ஒரு பாம் சிம்பிள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். அதில் நமக்கு தேவையான அந்த பாட்டை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த ஒயிட் கலர் போயிடுச்சு. இப்போது இது ஃபுல் ஒன் சைடு மட்டும் எனக்கு பிளாக் பண்ணணும். அதனால் அந்த சைடு மட்டும் பிடிச்சி கலரில் மட்டும் பிளாக் கலர் நான் வச்சுட்டேன். அப்போ அது பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்குது பாருங்கள் பிங்க் கலர், அந்த மியூசிக் சிம்பிள், அதை நான் சென்டரில் வைக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே வந்துடும். அதில் உங்கள் எந்த சைஸுக்கு வேணுமோ அதை அனுசரித்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த சைஸில் சென்டரில் வைக்கிறேன், வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் நான் அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மேலே வந்து ஒரு டெக்ஸ்ட்டு நான் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த செகண்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, A+ன்னு இருக்குதுல்ல, அதில் ஆட் டெக்ஸ்ட், அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ணணுமோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன டைப் பண்ண போகிறேன்னா மியூசிக் மை லைஃப் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். அது டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆடுன்னு கொடுத்திங்கன்னா அது இங்கே வந்துடும். இதில் உங்களுக்கு கலர் மாற்றிக்கலாம், ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம், எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபாண்ட்டு இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்று சூஸ் பண்ணுறேன், சூஸ் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அங்கே வச்சா ஒரு இதாக இருக்கும். அதனால் அந்த சர்க்கிள் மாதிரியே ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து நல்லாயிருக்கும். அப்போ அடுத்த லெவலுக்கு போனால் அந்த டிக் பாருங்கள், அந்த டிக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இதில் அடுத்த பேஜுக்கு போகும். அது எதுக்குன்னா இந்த எல்லா லெட்டரும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அதை பண்ணிவிட்டு கீழே தேர்ட் ஒன் இருக்கு பாருங்கள் அந்த சர்க்கிள் மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் ப்ளஸ்ஸுக்கு கொண்டு போய்க்கோங்க. அப்போ அப்படியே அது சர்க்கிள் மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் சேவ் டிராஃப்ட்னு இருக்கும் பாருங்கள் அந்த கடைசியில், அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஜேபிஜி அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் க்ரியேட் பண்ண லோகோ ரெடி. இது சேவ் கொடுக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் 5 செகண்டுக்கு வரும். அதை மட்டும் நீங்கள் இது பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சு.
இதில் லோகோ வந்து எதுக்கு வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனலுக்காக மட்டும்தான் க்ரியேட் பண்ணணும்னு இல்லை. என்ன உங்களுக்கு ஒரு லோகோ வேணும்னா அது எதுக்கு வேணால் இதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது லோகோ க்ரியேட் பண்ண தெரியலைன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.